என்னது? ஜனநாயக படம் லீக் ஆனதுக்கு நம்ம விஜய் அவர்கள் ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரா? அது மட்டும் இல்லாம ஜனநாயக படம் லீக் ஆனதுக்கு எடிட்டர் காரணம் இல்லைன்னு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் ஆர்கே செல்லுமணி பேசியிருக்காரு. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. நம்ம ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சென்சார் போர்டு ஒரு காரணங்க. ஏன்னா அவங்க சொன்ன விதிமுறைகளை கட் பண்ணி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவோ சென்சார் போர்டு ஓகே பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சென்சார் போர்டு சொன்ன கட்டை செய்யாதால படம் இன்னும் ஹோல்டு நிற்கிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில படம் வர்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நாமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா தாவேக்க தொண்டர்கள்லாம் விஜய் அவர்களோட கடைசி படங்கத்தால ரொம்பவும் ஆரவாரத்தோட செலிப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா படத்தை கடந்த 10ஆம் தேதி நெட்ல பார்ட்டா பிரிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா படம் ஃபுல்லும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்த திரையுலகினெல்லாம் வெறும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் தாவேக்க தொண்டர்கள்லாம் என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கானுங்க, மனுஷங்களா இவங்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்படி இருந்துட்டு இருக்க நேரத்துல இந்த படம் யாராலதான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருந்ததுங்க. அந்த விவாதத்துல சென்சார் போர்டு தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாங்க. இன்னொரு பக்கம் எடிட்டர் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாங்க. ஆனா இயக்குனர் அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் எடிட்டர் தான். ஏன்னா நெட்ல வீடியோ ரிலீஸ் ஆனதுல சென்சார் காப்பின்னு இருந்தாதான் அவங்க ரிலீஸ் பண்ணதா அர்த்தம். அதுல எடிட்டர் ரெஃப்னு இருக்கு. அதனால இந்த படத்தை எடிட்டர் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அது தமிழ் சினிமா வட்டாரத்திலேயே மிகப்பெரிய பேசும் பொருளா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் ஆர்கே செல்லுமணி பிரஸ் மீட்ல என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் எடிட்டர் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, எடிட்டர் பிரதீப் கிட்டத்தட்ட 25 படத்துக்கு மேல எடிட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட படத்தோட ஃபுல் குவாலிட்டி பிரிண்ட் இருக்கு. எதுக்காக அவரு எடிட்டர் ரெஃப் அனுப்பணும்? ஒருவேளை அனுப்பணும்னு நினைச்சிருந்தா அந்த ஃபுல் குவாலிட்டி படத்தையே அவர் அனுப்பியிருப்பாருல்ல. சோ இந்த வீடியோவை எடிட்டர் ரிலீஸ் பண்ணலன்னு நம்ம ஆர்கே செல்லுமணி அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. ஆனா அமீர் அவர்கள் எடிட்டர் தான் காரணம்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்க கருத்து என்னன்னு செல்லுமணிகிட்ட கேட்டப்ப, அது அவரோட கருத்து. இது நிச்சயமா எடிட்டர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. குற்றவாளி யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சைபர் கிரைம் போலீஸ் கிட்டத்தட்ட குற்றவாளியை ரொம்ப நெருங்கிட்டாங்க. விரைவில் யார் குற்றவாளி அப்படின்னு நமக்கு தெரியும், கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு செல்வமணி சொல்லியிருந்தாருங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க திரையுலகினர் எல்லாருமே, அதாவது சிவகார்த்தியன், விஷால், கமல், சிரஞ்சீவி போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி படத்தை நெட்ல வெளியிடுறது ரொம்பவும் தப்பு. இதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. படத்தை 380 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்குன கேவின் ப்ரொடக்ஷனுக்கு பெருத்த நஷ்டங்க. அதனால நம்ம விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாருன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணி தர போறதா சொல்லப்படுதுங்க. அந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜா, அட்லியா இல்ல நெல்சலான்னு இன்னும் முடிவு செய்யப்படலீங்க. ஆனா இதை பத்தின முழு தகவலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லப்படுதுங்க. சோ நெல்சன், அட்லி, லோகேஷ் இவங்க 3 பேர்ல யார் டைரக்ட் பண்ணா விஜய் படம் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.